அதான் இந்த ஸ்கூல்ல இருந்து புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். அது வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து என்ன நான் வந்து ப்ரௌன் ஷீட் போட்டுட்டேன் பிள்ளைங்களுக்கு. இனி வந்து இதுல வந்து லேபிள் எல்லாம் ஒட்ட வேண்டியது இருக்கு. இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த இது வந்து நோட் வந்து அப்பப்போ இந்த மாதிரி எழுப்பி போயிட்டே இருக்கும். அது போகாம இருக்கிறதுக்கு நான் முன்னாடி என்ன பண்ணுவேன்னு சொன்னா ஸ்டாப்லர் அடிப்பேன். அது வந்து ஸ்டாப்லர் வந்து பிள்ளைங்களுக்கு கையில வந்து குத்திக்கிட்டே இருக்குது. அதனால இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா இந்த க்ளூ ஸ்டிக் இருக்குல்ல, இந்த க்ளூ ஸ்டிக் தான் அதுல வந்து இப்போ ஒட்டுறேன். ஒட்டிட்டு அவங்களுக்கு வந்து அந்த நேம் எல்லாம் எழுதி ரெடி பண்ணிட்டு இருக்கிறது. இப்ப குட்டி பிள்ளை கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு தான் இருப்பா. அவளுக்கு சவுண்ட் அப்பப்போ உங்களுக்கு கேட்கும். இப்ப வந்து நாங்க வந்து இந்த இது பண்றோம். ஏன்னா ஸ்கூல்ல வந்து எல்லாமே இது பண்ணிடுவாங்க. இது ஒட்டுமானே ப்ளூ ஸ்டிக் ஸ்கூல்ல வந்து ப்ரௌன் ஷீட் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு ஸ்கூலை பொறுத்து டிஃப்ரெண்ட் இருக்கு. எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு தேவையான ப்ரௌன் ஷீட் அப்புறம் லேபிள் எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம அந்த டைமே போய் புக்ஸ் நோட்ஸ் எல்லாம் ஃபீஸ் பே பண்ணணும், வாங்கிட்டு வரணும். இருக்குது வச்சுக்கோ. அதில் அப்போதைக்கு எல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. எல்லாமே வந்து யூனிஃபார்மா இருக்கும் பிள்ளைங்களுக்கு நோட்டு. இப்போ எல்கேஜி யூகேஜினா டிரான்ஸ்பரண்ட் கவர் கொடுப்பாங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து புக்ஸ் வந்து அவங்களால வந்து பார்த்துட முடியாதுல்ல, அதனால வந்து டிரான்ஸ்பரண்ட் கவர் கொடுத்துருவாங்க. இப்போ இவங்க எல்லாம் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ஆனனால அவங்களுக்கு வந்து இது அதே போல வந்து என்னென்ன நோட் வந்து என்னதுக்கு அப்படின்னு கொடுத்துருவாங்க. நான் ஆல்ரெடி வந்து நோட்ல வந்து எழுதி வச்சிருவேன். பைண்ட் பண்ண முன்னாடி எழுதி வச்சிருவேன். ஏன்னா எத்தனை பேஜ் 100 பேஜா 40 பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். அதனால அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நோட் வாங்க போவோம்ல, அப்பவே அங்க வந்து ஒரு ஸ்டிக்கர்ல ஒட்டிடுவாங்க இந்த பேஜ் வந்து இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அதை வந்து போட்டோ காப்பி எடுத்துட்டு வரணும். போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எழுதணும். ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லேபிள் இது பண்ணிட்டு ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா கரெக்டா இருக்கும். சரி, ஒட்டுறதெல்லாம் கரெக்டா சைடு ஒதுக்கி வச்சுக்கோங்க. இவளுக்கு வந்து கம்மி புக்ஸ் தான். அங்க ஒட்ட வேண்டாம், இங்க மட்டும் லாஸ்ட் எண்டு மட்டும் ஒட்டிட்டா போதும். இந்த சென்டர் பார்ட் வேண்டாம், இந்த 2 எண்டு ஒட்டிட்டீங்கனாலே அது உங்களுக்கு அழகா கவர் ஆகி கிடைக்கும். அதே போல இங்க வந்து அரபிக்குன்னு சொல்லும் போது மாறிதான் ஒட்ட வேண்டியது இருக்கும். பேக் சைடு அங்க இருந்து எழுதுவாங்க, ஃப்ரண்ட்ல இருந்து எழுத மாட்டாங்க. நம்ம நார்மலா எல்லா லாங்குவேஜும் ஃப்ரண்ட்ல இருந்து போவோம். அரபிக் மட்டும் என்னன்னா பேக்ல இருந்து வருவாங்க அந்த மாதிரி. அதனால அது வந்து நோட்டு இது வந்து பாத்தீங்கன்னா அரபிக். அப்ப இந்த பக்கம் நம்ம ஒட்டக்கூடாது, டர்ன் பண்ணி தான் நம்ம ஒட்ட வேண்டியது இருக்கும். அதனால அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஒட்டணும். மீதி எல்லாம் சரி ஓகே அந்த மாதிரி இருக்கும். அரபிக் மட்டும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆயிடும். 2 பேருக்குமே வந்து 2 பாக்ஸ் ப்ரௌன் ஷீட் கொடுப்பாங்க. 2 பாக்ஸ் ப்ரௌன் ஷீட்ல வந்து எனக்கு இப்ப 2 பாக்ஸ் வந்து ஃப்ரீயா தான் இருக்கு. ஏன்னா போன வருஷம்லயே கொஞ்சம் எனக்கு மீதி இருந்துச்சு. நான் அதை வந்து போட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் அது எனக்கு யூனிஃபார்ம் எதுவுமே எடுக்க வேண்டாம். நான் இடையில போய் எடுத்துட்டு ஒரு வாட்டி. ஏன்னா நம்ம புக்ஸ் வாங்க போற அன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருக்கும், நம்மளால போய் வந்து வாங்கிட முடியாது. அதனால நான் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்கிட்டேன். அதே போல சப்பலும் இடையில வாங்கிட்டேன். ஏன்னா அவங்க பிள்ளைங்களாம் வளர்ந்துட்டே இருக்கிறதுனால அப்பப்ப சப்பல் சேஞ்ச் பண்ண வேண்டியது வந்துட்டே இருக்குது. அதனால வாங்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸ் அந்த மாதிரி தான் பார்த்து வாங்கிடும். இது அவங்களுக்கெல்லாம் ஸ்கெட்ச் புக்கு இதெல்லாமே நமக்கு முன்னாடி ஸ்கூல்லன்னா இந்த மாதிரிலாம் இருக்காது. கிராஃப்ட் எல்லாம் அவங்களுக்கு கலரா இருக்கும். நம்ம எல்லாம் கூட சின்ன வயசுல படிக்கும் போது லேபிள் எல்லாம் வெளியேண்டு தான் வாங்குவோம். பட் இவங்களுக்கு இந்த இது எல்லாமே கொடுக்கும்போது சரி ஓகே நமக்கு எங்கேயும் அழகிய வேண்டாம் அந்த மாதிரி இருக்கும். கலர் பென்சில் எல்லாமே கொடுத்துருவாங்க. கிளாஸ் ஓப்பன் ஆனதுக்கு பிறகு கலர் பென்சில் அப்புறம் ஏதாவது ஆக்டிவிட்டிஸுக்கு எல்லாம் இருக்கும்ல அதுக்குள்ளது எல்லாமே கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் புக்ஸ் கம்மி தான். பையனுக்கு வந்து இந்த இடம் புக்ஸ் நிறைய. அவனுக்கு சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ் தனியா, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே தனித்தனியா நோட் கொடுத்துருக்காங்க. ஒட்டிட்டியா இது? ஒட்டினதெல்லாம் ஒரு சைடு ஆச்சுன்னா வாயில போட வேண்டாம். அல்ல இப்ப ஆல்ரெடி ஒரு க்ளூ ஸ்டிக்கே காலி ஆயிடுச்சு. நீ அடுத்த க்ளூ ஸ்டிக் தான் எடுக்கணும். சரி இப்ப எடுத்துட்டு வா. என்னம்மா இது வேணுமா? நம்ம சின்ன பிள்ளைல எல்லாம் ப்ரௌன் ஷீட் அப்படியெல்லாம் இருக்காது. நாங்கெல்லாம் நியூஸ் பேப்பர் தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து ப்ரௌன் ஷீட் டீச்சர்ஸ் சொல்லிவிடுவாங்க. ப்ரௌன் ஷீட் தான் போடணும் இன்ஸ்பெக்ஷன் வருதுன்னு சொல்லுவாங்க. பட் அப்போ எல்லாம் அது நமக்கு வாங்குறது கஷ்டமா இருந்துச்சு. இன்னைக்கு பிள்ளைங்களுக்குன்னு சொல்லி அதை பார்த்து அழகு பார்க்கும்போது அது நமக்கு சந்தோஷமா தான் இருக்கு. பட் வந்து படிப்பு இம்பார்ட்டன்ட். பிள்ளைங்களுக்கு எவ்வளவு தூரம் நம்ம படிப்பு அவங்களுக்கு நல்லதா கொடுக்குறோமோ அவங்க ஃபியூச்சரும் அந்த அளவு இருக்கும். அதுக்காக தான் இப்ப நான் வந்து எல்லாமே உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். இவ வேற ஓவரா சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்மள ஒண்ணு செய்ய விட மாட்டா. எல்லாம் துப்பல் எல்லாம் ஆக்கி தருவா நமக்கு. வச்சுக்கோ, இது வச்சுக்கிறியா? இது வேணுமா உனக்கு? இதாங்க. இது வந்து லேபிள் கரெக்டா அதை எடுத்து வரோம். இது முடிஞ்சு காலி ஆயிடுச்சு. உடனே ஃபர்ஸ்ட் லேபிள் விட்டு நேம் எழுதிச்சு அதுக்கப்புறம் அந்த பேர் எழுதி விட்டுட்டோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து நான் புக்ஸ் தனியா எடுத்து எல்லாம் ஒட்டி வச்சுட்டேன். நோட்டு தனியா எடுத்து வச்சுட்டேன். இதே போல அவங்களுக்கு கபோர்டு உண்டு. ஒரு சின்ன கபோர்டு 2 ரேக் தான் இருக்கும். ஒன்னு அவனுக்கு ஒன்னு அவளுக்கு. மேக்ஸிமம் இது ஒட்டுற மெயின் ரீசன் என்னன்னு சொன்னப்ப பாத்தீங்கன்னா தெரியாது, கரெக்டா ஒட்டி இருக்கும். ஒட்டுற மெயின் ரீசன் என்னன்னா
இவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா போன மறுநாளே அதெல்லாம் கிழிச்சிருவா. ஏன்னா அது இப்படி எடுக்க அது அப்படியே வெளியே வந்துட்டே இருக்குமா, அதுல வந்து அது கிழிஞ்சிரும். அதுக்காக தான் மெயினா வந்து ஒட்டுறது. போன வருஷம் ஸ்டாப்லர் அடிச்சு அது அவளை கையில அடிக்கடி எப்படி குத்தி பிளட் வந்துருச்சு. அதனால சரி ஸ்டாப்லர் வேண்டாம் அப்படின்னு இதே பண்ணிட்டேன். இப்போ வந்து அவங்க ரேக்கில் வந்து அடுக்கி வச்சுட்ருக்கு. இது நோட்டு லேபிள் வந்து நிறைய மீதி இருக்குது. பேலன்ஸ் லேபிள் வந்து அவங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். ஏன்னா அப்பப்போ கிழிச்சிட்டு வருவாங்க. நோட்டு இதெல்லாம் மாற்றுறது டைம் வந்து நமக்கு தேவைப்படும். அதனால் இப்போ புக்ஸு நோட்டு அப்படின்னு அடுக்கிட்டோம். இது வந்து பையனோட ரேக்கு. அவனுக்கு ஃபுல்லாகவே புக்ஸ் ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. ஏன்னா அவனுக்கு நிறைய புக்ஸ் இருக்கிறனால இப்படி தான் ஒரு சின்ன கபோர்டு. இதில் 2 ரேக்லையுமே நாங்கள் அடுக்கி வச்சுருவோம். வாங்க வேண்டியது இல்லை. இது பையனுக்கு வந்து இந்த விபிஎஸ் போகிறதுனால அதில் அவனையே கிடைச்சிருச்சு எல்லாமே. இது வந்து ஜியோமெட்ரி பாக்ஸ், ஏன்னா அவனுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் இது வந்து பென்சில், 2 ரப்பர், திரும்ப எக்ஸ்ட்ரா பென்சில், இது வந்து ஒயிட்னர், லெட் பென் எல்லாமே இருக்கு. இதுவும் கொடுத்துருக்காங்க. ஷார்ப்னர் வந்து 2 இருக்குது. இது ஒரு பாக்ஸ் செட் எப்படி கொடுத்துட்டாங்க, அதனால நமக்கு அது யூஸா இருக்குது. அதே போல வந்து பொண்ணுக்கு இந்த வருஷம் வந்து விழுந்துராதம்மா செல்லகுட்டி, பொண்ணுக்கு இந்த ஒரு டிபன் பாக்ஸ் கிடைச்சிருச்சு. யூனிகார்ன் தீம் போட்டு கிடைச்சிது. இது உள்ளாடி ஸ்டீல் கோட்டிங் தான் இந்த மாதிரி ஒரு டிபன் பாக்ஸ். அதனால நமக்கு வந்து இது வந்து இந்த இடம் பர்ச்சேசிங் தேவை கிடையாது. எல்லாமே வாங்கிட்டு என்னடா இது வந்து போன வருஷம் அவளுக்கு சர்ச்சில் வந்து கிடைச்சிச்சு. அதுலேயே வந்து கலர் பென்சில் இருக்கு, அப்புறம் கிரேயான்ஸ் இருக்குது, அதுலேயே வந்து தனியாக பென்சில் பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து க்ளூ ஸ்டிக்கு, இது வந்து க்ளூ ஸ்டிக்கு. அதுக்கு அவளுக்கு வந்து இந்த 2 எரேசர் இருக்கு, ரூலர் இருக்கு, சிசர்ஸ் இருக்கு. அதனால மேக்ஸிமம் இந்த வருஷம் எதுவுமே வாங்குறதுக்கு அவங்க ஷாப்னர் எல்லாமே உண்டு. அதனால வந்து என்னடா அது வந்து க்ளூ வந்து லிக்விட் க்ளூ. இது வந்து அவளுக்கு விபிஎஸ்ல சண்டே ஸ்கூல் விபிஎஸ்ல கிடைச்சது. அது இருக்கட்டும், சரி இருக்கட்டும். அதனால எனக்கு இந்த தடவை பர்ச்சேசிங் வந்து கொஞ்சம் ஈஸியா போயிடுச்சு. ஷூ எல்லாமே எனக்கு இருக்குது, ட்ரெஸ்ஸும் நான் வாங்கிட்டேன், அதனால எனக்கு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி டேபிள் ஒட்டி வச்சிருப்பேன், மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து. இது அப்பப்போ அவங்க இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் படிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அங்கங்கேயே என்னெல்லாம் படிக்கிறதுக்கு உண்டோ அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பேன். என் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பிள்ளையோட கபோர்டு வந்து க்ளீன் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் அவளோட கபோர்டை வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கபோர்டு கிளீனிங். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது சுபா ஸ்டீஃபன். தேங்க்யூ, பாய்.